33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து வார்த்தைகளினாலே போதனை அடைகிறார்கள். மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னில் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை அன்பாய் நடத்துகிற தேவன். அவருடைய சிநேகம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆனா நீதிமொழிகளிலே அங்கே சாலமோன் சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். என்னை சிநேகிக்கிறவர்களை, அப்படியானால் நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவருடைய நேசம் நமக்கு தேவை. ஆமென். அப்போ வசனம் சொல்லுகிறது, மோசே சொல்லுகிறார், மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார். இரண்டாவதாக, உம்முடைய கையில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார். அவருடைய கையில் யார் இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்கள். நீங்களும் நானும் பரிசுத்தவான் என்கிற பெயரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியம். அப்ப பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய ஓட்டத்திலே பொறுமையோடு நாம் ஓடி முடிக்கும் போது, இந்த பரிசுத்தவான்கள் யாருடைய கையில் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய கைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார். அப்போ கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கும் அவரால் நாம் போதனையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கும் நாம் பாக்கியவான்கள். அப்படியானால் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருந்து வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். போதனை இதற்காக நல் வழியிலே நடத்தும்படியார். அப்ப சரியான பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, தேவனுடைய வழியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு போதனையை தருகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மார்த்தாள் மரியாள் என்கிறதான ஒரு குடும்பம் பெத்தானியாவிலே அவர்கள் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆமென். மார்த்தாள் யாரை ஏற்றுக்கொண்டார்? இயேசுவை தன்னுடைய வீட்டிலே அழைத்து வந்தால், ஏற்றுக்கொண்டால், தன் வீட்டிலே உட்கார வைத்தார். ஆமென். அவ்விதமாய் இருக்கும் போது அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமம். அந்த கிராமம் எது என்று கேட்டால் பெத்தானியா என்கிறதான ஒரு கிராமம். பெத்தானியாவிலே ஒரு கிராமத்திலே அவர் பிரவேசித்தார். மார்த்தாள் என்று பெயர் கொண்டதான ஒரு ஸ்திரீயானவள் தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால், மரியாள் என்கிற ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளாலே போதனை அடைந்தார். அப்படியானால் இயேசுவின் பாதத்திலே உட்காருகிற போதெல்லாம் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் போதிக்கிறவர். அவர் தனியாய் வீடுகளிலே போதிக்கிறார். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் மாத்திரமல்ல, காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் நடத்துகிறது போல வீட்டிலே அவர் பிரசங்கிக்கிறார், மலையிலே பிரசங்கிக்கிறார், ஆலயத்திலே பிரசங்கிக்கிறார்.
பீச்சிலே, கடற்கரையிலே கர்த்தர் பிரசங்கிக்கிறார். அவர் எங்கும் போகும் இடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன செய்தார்? இந்த உலகத்திலே அவர் பிரசங்கிக்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய். ஆமென். இப்போது மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆமென். எதை கேட்டுக்கொண்டிருந்தார்? வசனத்தை. ஆமென். அப்ப தேவனுடைய சமூகத்திலே வருகிற போது கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்கும் போது, வசனத்தை குறித்து பிரசங்கிக்கும் போது கவனமாய் அதை கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 21, 22 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் நீக்கிவிட்டு உங்களுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ளதாகிய வசனத்தை எப்படி கேட்க வேண்டும்? வசனத்தை எப்படி கேட்க வேண்டும்? சாந்தமாய் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. முறுமுறுத்துக்கிட்டே உட்காரக்கூடாது. விறுவிறுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. முறுமுறுத்தவன் ஒருவனாகிலும் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தது இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் வசனத்தை எப்படி கேட்கணும்? சாந்தமாய் கேட்டு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? வசனத்தை கேட்கிறோம், ஆனால் என்ன செய்கிறது இல்லை, அந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கேட்கிறோம், நன்றாய் கேட்கிறோம், அழகாய் கேட்கிறோம், கவனிக்கிறவர்களை போல கவனிக்கிறோம், ஆனால் அவைகள் நமக்குள்ளே வேறு கொள்கிறது இல்லை. 1 யோவான் 2 அதிகாரம் 4 வசனம், அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகள் எது? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய போதனை, அவருடைய உபதேசம், அவருடைய சத்தியம். அப்படியானால் கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள்ளே என்ன இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8 வசனம், பயப்படுகிறவர்களும் பொய்யர். இந்த பொய்யர் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனை போல நடிக்கிறவனாய் இருந்தால் அவன் நடிகன் தான். பரிசுத்தமாய் ஜீவிக்கிறது போல நாம் என்ன செய்யக்கூடாது? மாய்மாலக்காரனாய் இருக்கக்கூடாது. தான் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் போது மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு நீ மாய்மாலமாய் வாழ்வாயானால் உனக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் ஐயோ. அப்படியானால் கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவரால் நாம் போதிக்கப்படும் போது அதை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாந்தமாய் ஏற்றுக்கொண்ட நாம் வார்த்தையின்படி, வசனத்தின்படி, தெய்வ பயத்தோடு கூட நாம் நடக்க வேண்டியது அவசியம். அநேக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களை போல காணப்படுகிறார்கள், ஆனால் அவைகள் தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறது, பயிற்சி அடைகிறது இல்லை.
ஆமென். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வழியிலே விழுந்த விதையை போல காணப்படும். நீங்கள் வரலாம், அமர்ந்திருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் கேட்க வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலே வைத்து அதன்படி நாம் நடக்க பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இங்க நான் பார்க்கிற போது மரியாள் இயேசுவினுடைய பாதத்திலே என்ன செய்தால் அமர்ந்து அவரால் வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தார். ஆமென். ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தால் மற்றொருவருக்கு எரிச்சல் தான் வரும். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே பிசாசானவன் என்ன செய்கிறார்? புகுந்து விடுகிறார். ஆமென். பிசாசு அவர்களுக்குள்ளே புகிற போது அவர்களுக்குள்ளே வருகிறது என்ன? எரிச்சல், கோபம், மூர்க்கம், வாக்குவாதம், இதெல்லாம் வரும். அங்கே மார்த்தாள் இயேசுவிடத்திலே வருகிறாள். இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறாள், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு எந்த கவலையும்? இது வீடுகளில் நடக்கக்கூடிய யதார்த்தமான காரியம். ஆனால் வேத வசனத்தை கேட்கிற ஒரு சகோதரி அவள் அமர்ந்திருக்கிற போது வேலை செய்கிற மற்ற சகோதரி என்ன செய்யலாம்? நம்மளால தான் உட்கார முடியல, அவளாவது உட்கார்ந்து என்ன செய்யட்டும்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் வரல. இப்ப யாருக்குள்ள? சாத்தா வந்தா, மார்த்தாளுக்குள்ள. அவதான் கூட்டிட்டு வந்தா, அவதான் ஏற்றுக்கொண்டா. அவள்தான் இப்பொழுது இயேசுவுக்காக பதார்த்தங்களையும் ஆகாரத்தையும் உண்டு பண்ணுகிறதற்கு விரைவாய் செயல்படுகிறார். ஆனால் அவளுக்குள்ளே கடந்து வந்தது என்ன? முறுமுறுப்பு. நாம் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி ஏன் தனியா சொல்லணுமா இல்லையா? உங்க அக்கா தனியா வேலை செய்யறா, கூட மாட போய் ஹெல்ப் பண்ணு, வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் வந்து என்ன செய்யுங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொன்ன போது இயேசு சொல்லுகிறார், இந்த சிலரை கர்த்தர் 2 தடவை கூப்பிடுவார். சீமோனே சீமோனே. ஆலயத்தில் இருந்ததான சாமுவேலை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாரு? சாமுவேலே சாமுவேலே. இதெல்லாம் பிரைமரி கேஸ். ஆரம்ப கால ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்தவங்களை கர்த்தர் எத்தனை தடவை கூப்பிடுவாரு? 2 தடவை கூப்பிடுவாரு. குட்டி சாமுவேல் யார நோக்கி போனா? ஏலிய நோக்கி ஓடுனா. அவன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். அப்படி ஆனால் மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எதுவதாக நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இயேசுவின் பாதத்திலே அமருகிறவர்களுக்கு நல்ல பங்கு. ஆராதனையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது அவர்களுக்கு கிடைத்த நல்ல பங்கு. நல்ல பங்கை பெற்றுக் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்ல பங்கை தேடி வருவோம். இந்த நல்ல பங்காகிய வசனத்தை நாம் கேட்போம், அதன்படி நாம் நடப்போம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஜெப ஆலய தலைவன் யவீரு என்று சொல்லப்பட்டதான மனுஷன் அவரை பார்த்து அவருடைய பாதத்திலே விழுந்து தன் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். தேவை என்கிறது இவனுக்கு, யவீருக்கு அவனுடைய மகள் தேவை. அவன் இப்போது எதிலே இருக்கிறார்? மரண அவஸ்தையிலே இருக்கிறார். ஆகவே நீர் வந்து
அவளை குணமாக்கும். ஆமென். ஆண்டவருடைய வயது ஏறக்குறைய 30 33 வயதுக்குள்ள. ஆனா ஜெப ஆலய தலைவனுக்கு வயது எவ்வளவு இருக்கும் என்று நிதானிக்க முடியவில்லை. அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப ஜெபாலய தலைவனாய் இருந்தாலும் அவன் இயேசுவினுடைய பாதத்திலே வந்து விழுந்து தன்னுடைய நிலையை குறித்து அவன் யோசிக்கவில்லை. நான் ஒரு ஜெப ஆலயத்திற்கு தலைவன். அநேகர் எனக்கு வந்தனம் செலுத்துவார்கள். அல்லேலூயா. ஆனால் நான் போய் வயது குறைந்ததான இயேசுடைய பாதத்திலே போய் எப்படி விழுகிறது என்று அவன் யோசிக்கவில்லை. என் மகள் சுகமடைய வேண்டும், என் மகள் வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும், என் மகளுக்கு ஜீவன் வேண்டும். அந்த ஜீவனுக்காக தகப்பனிப்போது இயேசுடைய பாதத்திலே தன்னுடைய டிக்னிட்டி, தன்னுடைய ஸ்தானம், அதை நினைவு கூறாதபடி நினைக்காதபடி இயேசுடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே எப்படி கூப்பிடுகிறான்? ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறார், நீ வந்து அவளை குணமாக்க வேண்டும். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சொன்ன உடனே இயேசுனார் மறுவார்த்தை சொல்லல. உடனே சொன்னார், என்ன சொன்ன? நான் வந்து அவளை குணமாக்குவேன். வருகிறேன் என்று சம்மதம் தெரிவித்தார். ஆனால் ஊடால ஒரு சில இடையூறுகள் அங்கே கடந்து வந்தது. பெரும்பாலுள்ள ஸ்ரீ கடந்து வந்தால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், சுகத்தை பெற்றால், சத்தமில்லாம ஓடி போயிடுவோம் நினைச்சுப்போம். ஆனா உடனே இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யார்? என்னை தொட்டது யார்? என்னிடத்தில் இருந்து வல்லமை என்ன செய்தது? புறப்பட்டது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சரீரத்தில் இருந்து தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. இந்த சரீரத்திலே கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த வல்லமை நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வல்லமை நமக்குள் இருந்தால் நாம் வியாதியஸ்தரை குணப்படுத்த முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். பேதுருவும் யோவானும் சப்பானியை நடக்க செய்தார். காரணம் என்ன? என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன போது அவன் எழுந்தான், குதித்தான், நடந்தான், பின்பற்றினான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ளேயும் அந்த வல்லமை நிரப்பப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து பலன்களை போல செட்டைகளை அடைத்து உயர எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா. தேவ பலன், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் வீட்டில் இருந்த ஆள் வருகிறது, ஐயா உன்னுடைய மகள் மரித்து போக. எவ்வளவு துக்ககரமான காலம். அவன் என்ன நினைத்திருப்பான்? இனி என்ன செய்ய முடியும்? இனி போதகரால் ஒன்றும் செய்ய, அதான் அவர் சொல்ற, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ஆமென். உம்முடைய மகள் என்ன செய்தார்? மரித்து போக. அந்த வேளையில அவனுடைய விசுவாசம் எல்லாம் சுக்கு நூறாய் நொறுங்கி போய்விட்டது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இயேசு அவனுடைய இதயத்தை காண்கிறார். சொல்லுகிறார், யவீரே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் வந்து அவளை எழுப்புவேன். நான் வந்து அவளை என்ன செய்வேன்? எழுப்புவேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை அவருடைய பாதத்திலே விழுந்து நம்முடைய காரியங்களை அவரிடத்திலே சொல்லுகிற போது அவர் நம்முடைய கவலையை மாற்றுகிற தேவன், நம்முடைய துக்கத்தை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாதத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாத உண்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யவீரு இயேசுவுடைய பாதத்திலே விழுந்தார். அவருடைய மகள் சுகமடைந்தார். அவன் உயிரோடு என்ன செய்தார்? எழுப்பினார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவினுடைய பாதத்தை நாம் தேடுவோம். ஆமென். சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். ஆமென். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்தை முத்தம் செய்வது அவரை நாம் தொழுது கொள்வது. சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பாவியான ஒரு ஸ்திரீ பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கையில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதத்தை தன் கண்ணீரினால் நனைத்து துடைத்து அவருடைய பாதத்தை என்ன செய்தார்? முத்தம் செய்தார். பரிமள தைலம் பூசினார். இப்பொழுது அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் வாசனை நிறைந்திருந்தது. ஒரு பாவி மனம் திரும்புகிற போது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவள் பாவியான ஸ்திரீ. சீமோன் தன் மனதிலே நினைக்கிறார், இவள் ஒரு பாவியான ஸ்திரீயாகிவிட்டது. இவர் தன்னை தொடுகிறதற்கு இவர் ஏன் இடம் கொடுக்கிறார்? இவள் யார் என்று அவர் அறிந்திருந்தால் அவர் தன்னை தொடுகிறதற்கு சம்மதித்திருக்க மாட்டார் என்று தன் இருதயத்திலே அவன் சொல்லிக் கொண்டார். இருதயத்திலே சொல்லிக் கொண்டார். நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிற காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். வேதத்திலே சிலர் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறார். ஆமென். அந்த வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து கேட்கிறவர். இயேசு அதை தம்முடைய ஆவியிலே அறிந்து, சீமோனே, ஒருவன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டான், இன்னொருவன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டான். ஆமென். 2 பேரையும் அழைத்து எஜமான் சொல்லுகிறான், உங்களுடைய கடனை நான் என்ன செய்தேன்? மன்னித்து விட்டேன் என்று சொன்ன போது, இந்த 2 பேரில் எவன் அவன் மேல் அதிக பிரியமாய் இருப்பான் என்று கேட்டபோது 500 வெள்ளிக்காசு கடன் பெற்றவன் தான் பிரியமாய் இருப்பான், அன்பு கூறுவான் என்று சொன்னான். ஆமென். அதுபோல உன் வீட்டுக்கு வந்தேன், காலுக்கு நீ தண்ணீர், கால் கழுவ தண்ணீர் எனக்கு கொடுக்கவில்லை. ஆனால் இவளோ தன் கண்ணீரால் என் பாதத்தை நனைத்தார். உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ வீட்டிற்கு வந்த முதல் ஓயாமல் என் பாதத்தை முத்தம் செய்தார். உன் வீட்டிற்கு நான் வந்தேன், நீ எனக்கு எண்ணெய் கொடுக்கவில்லை. இவளோ பரிமள தைலத்தினாலே என்ன செய்தார்? பூசினார். ஆமென். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சமாதானத்தோடு போய் என்று கர்த்தர் அந்த ஸ்திரீயை அனுப்பினார். ஆமென். பாவத்திலே விழுந்து பாவ அறிக்கை செய்யும் போது உன்னுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.
பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அவன் உறுதிப்படுத்தும்படியாய் படுக்கையில் கடந்ததான திமிர்வாதக்காரனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து என்ன செய்தான்? பிள்ளைகளே, அவருடைய பாதம் நமக்கு போகும். இயேசுவின் பாதத்தை நாம் தேடுவோம். அவருடைய பாதத்திலே நாம் விண்ணப்பம் பண்ணுவோம். நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர்களாக காணப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதலில் வசனம். ஒரு பெரிய அடையாளத்தை வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருந்தால், பாதத்தின் கீழே சந்திரனும் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் கிரீடங்களும் இருந்தன. இந்த ஸ்ரீ சபைக்கு ஒப்பனையாய் இருக்கிறது. ஆமென். இந்த சபைக்கு இயேசு தலைவராய் இருக்கிறார். ஆமென். அவர் சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறார். அவர் நன்மையையும் மகிமையையும் அருளுகிற தேவன் என்று சங்கீதம் 89:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபைக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார். அவர் சூரியனாய் இருக்கிறார். அவர் கேடகமாய் இருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கண்காணியாய் வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சந்திரனாய் இருக்கிறார். ஆமென். இந்த ஸ்திரீக்கு கிரீடங்கள் இருக்கிறது. அதிலே 12 நட்சத்திரங்கள் அங்கே காணப்படுகிறது. ஆமென். 12 நட்சத்திரங்கள் தன்னை பின்பற்றி வந்ததான அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. அப்படியானால் சபையானது 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் அடிப்படையிலே சபை இயங்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல புருஷனும் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். சத்தியத்தை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவுகளை குறித்து அங்கே பவுல் இணைத்து சொல்லுகிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய பாதத்தில் என்ன இருந்தது? சந்திரன் இருந்தது. இப்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலம் எப்போது முடியும்? கர்த்தருடைய வருகையின் போது பரிசுத்த ஆவியானவர் சபையை கொண்டு போய் அங்கே தேவனுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். கன்னி மாடத்திலே எஸ்தர் ராஜாத்தி வெள்ளை போல தைலத்தினாலும் பரிமள தைலங்களினாலும் சுத்திகரிப்பு முடிய வேண்டிய நாட்கள் பரியந்தம் அவள் கன்னி மாடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கன்னி மாடம் என்பது தேவனுடைய சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு அதிகாரியாய் இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் ஏகாய் என்கிறதான அந்த மனுஷன். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு கோப்பாய் இருக்கிறார். ஆமென். இந்த ஏகாய் தான் அங்கே அகாஸ்வேருக்கு முன்பதாக எஸ்தரை ராஜாத்தியாய் நிறுத்தும்படியாய் அவனுடைய காரியமாய் அங்கே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்பதற்கு கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அதை கன்னி மாடத்திலே வைத்து சபையில் வைத்து கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பின் நாட்கள் முடிகிற வரைக்கும் ஏகாய் வசம் நாம் அடங்கி
இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஏகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாய் இருக்கிறார். அவரை துக்கப்படுத்துகிறதுக்கு அல்ல, praise the Lord, நாம் அவரை சந்தோஷப்படுத்தும்படியாய் அவர் கற்றுக் கொடுக்கிற பிரகாரம் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு முன்பாக அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். அல்லேலூயா. அவருடைய பாதத்திலே அமர்ந்து போதனை அடைவோம். உபாகம் 33:3 மெய்யாகவே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை மெய்யாகவே உன்னை சிநேகிக்கிறார். நீயும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தவான்களாய் இருக்கும்போது இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை ஆமென். இந்த நாட்களிலே அவரால் நாம் போதனை அடைவோம். பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை, வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்வோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் இருப்போம். இயேசுடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யத்துக்கும் வருகைக்கும் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் அன்பின் நல்ல பிதாவே, நாளிலேயும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய வசனத்தை கேட்க கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளால் போதனை அடைவார்கள் என்ற வசனத்தின்படி உம்மால் நாங்கள் போதனையை பெற்றுக்கொள்ள, அதன்படி நடக்க, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சமாதானமும், ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.